சார் வணக்கம். வணக்கம் சார். திருமாவளவன் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. திமுகவும் தாவேகாவும் இந்தியா கூட்டணிக்குள்ள வரணும்னு சொல்றாரு. ரைட்டு. இதில் திருமாவளவன் மரியாதைக்குரிய திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்னென்னா, அவர் பால் கிணத்துல போய் விழுந்துட்டார். திமுகவையும் சேர்த்து உள்ளே இழுத்து விடலாமான்னு வழியை பார்க்குறாரு. அவரால் தப்பிக்க முடியல. திமுகவை இழுத்து விட்டா திமுக நம்மளையும் சேர்த்து காப்பாற்றிடுங்கிற நம்பிக்கைக்கு இப்போ வந்திருக்காரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம பெரிய விபத்தில் மாட்டிக்கிட்டோம். இப்போவும் திமுகவோட உதவி தான் அவருக்கு தேவைப்படுது. அதனால தான் எப்போ போனாலும் திமுகவே கூட்டி சேர்க்குறேங்கிறார். பிஜேபி எதிர்ப்புக்காக சொல்றேன்றாரு. யாருங்க? பிஜேபி பிஜேபி சொன்னது தானே இன்றைக்கி முதலமைச்சர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடி பெசற மாட்டுறாரு கொஞ்சம் கூட. ஒரு அடி பெசற இல்லையா? அந்த அளவுக்கு முதலமைச்சர் வந்து பிஜேபிக்காரங்களை விட ரொம்ப ஈடுபாடாக இருக்காரு. பிஜேபிக்காரங்க வாயை திறக்க மாட்டாங்களா அவரை பற்றி? ஏன் சார் டெய்லியும் அவர் பிஜேபி சைட்லேருந்து நயினார் நயினார் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு, வேற யாருமே பேச மாட்டாங்க. அவர் தானே பிஜேபி தலைவரிங்க சார். அவர் பேசுறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான போக்க தான் கடைப்பிடிக்கிறார தவிர, இவங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து விரிவாக மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறத வந்து அவர்கிட்ட விருப்பம் இல்லை, கொண்டு போக முடியாது அவரால். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திமுகவே தன்னுடைய எதிர்க்கட்சி கடமையை தட்டி கழிக்குது. சரியாக எடுத்து பேசுகிறதுக்கு, இவங்க செய்கிற செயல்களுக்கு எடுத்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க இன்றைக்கி வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் அப்படின்னு சொன்னால், இப்போ நாடகத்தில் எந்த வேஷம் போடுறோமோ அந்த வேஷத்துக்காவது மாறணும். நான் எப்படி ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே வந்து இங்கேயும் நிற்பேன் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான இது வந்து ஒரு நாட்டையே அசிங்கப்படுத்துறது. இப்போ நடக்கிற நிலவரங்கள் வந்து தமிழ்நாட்டையே அசிங்கப்படுத்துகிற நிலவரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் டெய்லி ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறது. நேற்று குழந்தைகள் மருத்துவமனைக்குள்ளே போயிருக்கார் பாவம். ஆமாம், இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம். ஆமாம் சார். இவரை சுற்றி தான் எப்போவுமே லட்சக்கணக்கில் வருவாங்களே. ஏன் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகும்போது யாரையும் காணுவாங்க சார்? உள்ளே போகும்போது இல்லை சார், இவர் எங்கே போனாலும் வெளியே வரும்போது கூட்டம் இருந்துச்சு. இல்லைங்களே, எந்த கூட்டம் இருந்துச்சு? அப்போ கூப்பிட்டுருப்பார், ஃபோன் பண்ணி அங்கே இருக்கவங்க கூப்பிட்டு வச்சுட்டு. என்ன பெரிய கூட்டம்? ஒன்றும் கிடையாது சார், சும்மா அவர் பொய்யை சொல்லிக்கிட்டு. சரி, ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் என்ன தவறு பண்ண போகிறார்? ஹெல்த் மினிஸ்டர் எங்கே? அவர் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களும் பண்ண விஷயம் போனார் சார், போனார். அவர் வந்து எப்போ எடப்பாடி எல்லாம் பண்ணது இல்லை, அவங்க எல்லாரும் எப்பவும் போகிறவங்க, அப்போ எப்போவுமே சாதாரணமாக இருக்கிறவங்க. இவர் தான் ஹைடெப் முதலமைச்சர், கோட்டு போட்ட முதலமைச்சரை தேர்வு பண்ணியிருக்கோம்னு நம்ம. இவர் ஏன் போகணும்? அவ்வளோ இறங்கி போய் வேலை பார்க்குறவர் முன்னாடியே இறங்கி போய் வேலை பார்க்கலாமே. தரக்குறவான விமர்சனங்களை வந்து ஆதவ அர்ஜுன் அண்ணா பெரிய இன்டர்நேஷ்னல் அரசியல்வாதி அவருக்கு என்ன தெரியும்? முதல்ல தமிழ்நாட்டோட மேப்பை பற்றி தெரியுமா ஆதவ அர்ஜுனாவுக்கு? டூப்ளிகேட் லாட்ரி எப்படி போடுறதுன்னா சொல்லிக் கொடுப்பாரு. எந்த தகுதியுமே இல்லாத ஒரு ஆள். இப்போ நான் பேசுகிறேன்னா உடனே என் மேலே வழக்கு போடுறது, போலீஸை விடுறது, அவங்க கோர்ட்டில் வெட்டி விட்றான். போனோடனே கம்பு இதெல்லாம் வந்து ஆதாரமாக இல்லைன்னு சொல்லி வெட்டி விட்றாங்க. அது போலீஸை வச்சுக்கிட்டு அச்சுறுத்திட்டு இருக்கலாம். போலீஸை தவறாக பயன்படுத்துறது இவங்க தான். இல்லை சார், இப்போ இந்த ஆட்சியை பற்றி, இந்த ஆட்சி நல்லா இருக்கவே தானே வைகோ கூட திமுக கூட்டணிலேருந்து இங்கே வர சார். வைகோ வந்து ஒரு வியாபாரி. அவர் எப்போவுமே வியாபாரி. பேச்சு, அதாவது சில பேர் வந்து வாயை வாடகைக்கு விடுறம்பாங்க. இவர் வாடகைக்கு விடுறதில்ல, குத்தகைக்கு விடுவார். வைகோ வந்து வாயை வந்து குத்தகைக்கு விடுவார். 1 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு கொடுப்பார். என்ன வேணுமோ பேசுவார். அவர் நிலை இல்லாத மனிதர். அவர் மகன் வந்து பைத்தியம் மாதிரி பேசுகிறார். மண்டை ஏதோ கரண்ட் போன மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு எதுங்க ஓட்டு வங்கி? மொத்தமே மொத்த தமிழ்நாட்டிலே ஒரு கட்சிக்காரங்களை சேர்த்திங்கன்னா ஒரு 5000 பேர் வருவான். இவர் என்னமோ பெரிய பல லட்சம் பேரை வச்சுருக்க மாதிரி 2 எம்எல்ஏவே உன் கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியல. நீ என்ன தலைவர்? இதெல்லாம் வந்துங்க தகுதி இல்லாதவர்கள். இதுதான் கடைசி அரசியல் அவங்களுக்கு. மரியாதைக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல சார். என்ன போராட்டம்? அது திமுகவை பயன்படுத்தி போராடினார். பார்லிமெண்ட்டில் வந்து திமுக பேரை சொல்லி தப்பிச்சார் இவர். இப்போ அதுக்கு பிறகு தான் பார்லிமெண்ட் போராடி. ஏன் பேச மாட்டேங்கிறார்? ஒன்றுமே போயிட்டு சும்மா உட்காந்துட்டு வராரு. சரி, அவருக்கும் 85 வயசு இல்லைங்க. நினைக்கிறேன். யாருக்குங்க? வைகோ. இப்போ ஏன் அவ்வளோ பொய்யா சொல்கிறாரு திரும்பி? போனவர் இவருக்கு விருப்பம் சார். இப்போ அவங்க வீட்டில் போய் செக்யூரிட்டி வேலையெல்லாம் பார்க்குறாரு. அவங்கள எதாவது பேசினா இவர் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆளுங்கட்சி பற்றி எதுவும் பேசினா பதில் வைகோ கொடுக்குறாரு. அப்போ இது வந்து என்ன நான் சொல்ல வரதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இவர் கூட்டணி தலைவரா இல்லை அந்த கட்சிக்கு செக்யூரிட்டி வேலை பார்க்க போயிருக்காரா தெரியல. அதனால் அவரை பற்றி என்ன எல்லாரும் பேசுறது தானே சார். இது எல்லாரும் கூட்டணியில் இருக்கும்போது கூட சில பேர் அப்படி பேசிட்டு அதான் சொல்கிறேன். எந்த கட்சிக்கு போகிறாரோ அந்த நிலமாக மாறிடுவார் அவரை வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அவர் பையனுக்கு திருச்சியில் இன்றைக்கி அவர் எம்பிக்கு நிற்கும் போது எத்தனை பேர் யார் காலில் விழுந்தாருன்னு எங்களுக்கு தெரியும், ஓட்டு வாங்கி கொடுக்க சொல்லி. இவருக்கு திருச்சியில் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கு, எத்தனை ஒன்றிய செயலாளர் இருக்கார், அவரை ப்ரூவ் பண்ண முடியுமா? இதான் சொல்கிறேன், இது வந்து கடைசி அரசியல். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பக்கம் இருக்கிற அந்த சினிமா நடிகருடைய கட்சியில் இருக்கிற ஆட்களை பயன்படுத்தி நம்மளை வளர்த்துக்கலான்னு இவர் அங்கே போகிறார். இப்போ இதுதான் அவரோட நிலைப்பாடு. ஒரு அரசியல் தலைவராக அவருடைய கருத்துக்களை சொல்கிறாரு. இருந்தாலும் இப்போ இல்லை, அவரோட கருத்தே கிடையாது. இது கருத்தே முரண்பட்ட கருத்தாச்சு. அவர் பேசுகிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குங்களா? இந்த காலில் கூட ஏதோ உளறி வச்சுருக்காரு. அதெல்லாம் வந்து அவங்க பதில் சொல்லணும் அதுக்கு. சார், அவங்க கட்சி சம்மந்தம் இவர் கூட்டணி தான் போயிருக்காரு. இவரை கேள்வி கேட்கலனாங்க. கேள்வி அவரை கேட்டால் அவர் பதில், இவர் பதில் சொல்கிறாரு. அதுக்கு இவர் என்ன வாடகைக்கு இருக்காரா? அவருக்கு வேலைக்கு இருக்காரா? போய் மற்ற கூட்டணி கம்யூனிஸ்டுக்காரங்க இருக்காங்க சார். அவங்க இதுக்கு இந்த மாதிரி செய்தியாளர்கள் எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறார் சார். செய்தியாளர் நீங்கள் அன்னைக்கு மனசாட்சியே இல்லை நீங்களே என்ன செய்தியாளர் கேட்குறாரு. ஆமாம், அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்குங்கிறாரு. இதை என்ன மாதிரி எடுத்துக்கிறது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். செய்தியாளர் தான் சார் அவரை கேட்குறாரு. அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க அவருக்கு மனசாட்சி இல்லைன்னு. அன்னைக்கு இல்லைன்னு சொன்னேன், இன்னைக்கு இருக்குன்னு சொல்கிறேங்கிறாரு. இதுதான் ஒரு தலைவருக்குள்ள பேச்சு செயலாது.
இப்ப அதே நேரத்துல ம். இந்த அரசாங்கம் வந்து யாருடைய கருத்துக்களை சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க, மரியாதை கொடுத்து அதை ரிசீவ் பண்றாங்கன்றதையும் என்ன சொல்றாங்க. கேட்டிருக்காங்கன்னு ஒண்ணே சொல்லுங்க. இப்போ ஆதி திராவிடங்கிறது சுத்த தமிழ் வார்த்தை. ஆதி திராவிடர்கள் அப்படிங்கிறது வந்து பழைய தமிழர்கள், பழமை வாய்ந்தவர்கள், பூமிக்கு சொந்தக்காரங்கங்கிறது நல்ல பேர் தான், நல்லா தானே இருக்குது. இதை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதுக்கு இன்றைக்கி ரவிக்குமார், மரியாதைக்குரிய ரவிக்குமார் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இல்ல அவர் கட்சியை சேர்ந்த தற்போது சமூக நீதித்துறை அமைச்சரா இருக்கிற வன்னியரசே வந்து அது அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அவர் அமைச்சராக இருக்கணும்ல, வாழ்க்கையில் எப்போயாவது ஒரு வாட்டி அமைச்சராகணும். ஒரே கட்சி தான் அது நடக்கவே நடக்காது. இல்லை, நடக்கவே நடக்காது சார். அதாவது திருமாவளவன் வந்து ஒரு நல்ல கொள்கைவாதி சார். அவர் கட்சி ஆரம்பித்தது கொள்கைக்காக தான், அது மாற்றுக்கிறது எதுவும் இல்லை. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம், இந்த மக்களும் கவனிக்கிறாங்க. அந்த எளிய மக்களுக்காக எப்படியாவது அவங்கள ஒரு நல்ல நிலை கொண்டு வரணும்னு ரொம்ப இறங்கி போராடினார். அதுக்காக நிறைய அவரோட உழைப்பு, அவர் கிடைச்ச வாய்ப்புகளெல்லாம் கூட பயன்படுத்திக்காமல் பண்ணார். இன்றைக்கி வந்து அவரோட கூட இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு எதிராக திரும்ப வச்சுட்டாரு இந்த லாட்ரி. அதனால் கட்சியே போயிடுங்கிற கட்டத்தில் திருமாவளவன் வந்து இப்போ அங்கே போயிருக்காரு. அவருடைய மனசாட்சி உறுத்துது. இதில் சரியாக பயன்படுத்திக்கிட்டது வன்னிய அரசு. கொஞ்ச காலமாக இருந்தாலும் உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடச்சி போச்சுன்னு அவர் வாழ்க்கை அவருக்கு ஒரு லட்சியமாக கூட இருந்திருக்கலாம். அதனால் வன்னிய அரசு எது வேணாலும் பேசுவார். திருமாவளவன் வந்து இன்றைக்கி ஒரு பிணை கைதி மாதிரி அவங்கள்ட்ட வந்து சந்தர்ப்பத்தில் போய் மாட்டிக்கிட்டு இப்போ திமுகவில் உதவி எனக்கு வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. பாவம் நல்ல கொள்கைவாதி. அவருடைய கட்சியில் இருக்க ஆளுங்களே அவங்க வந்து இழுத்துட்டாங்க. இழுத்த பிறகு அவரால் தனியாக ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அது மனசாட்சி பேசுது அவருக்கு. இல்லை, இப்போ நீர்வளத்துறை சார்ந்த பிரச்சனைகள், ஆறுகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஆய்வு நடத்தி அன்புமணி ராமதாஸ் சில சஜஷன்ஸோட போறாரு. புஷி ஆனந்த் அவரை வாசலுக்கே வந்து வரவேற்று கூப்பிட்டு போய் அவரை பக்கத்துல உட்கார வச்சு கேட்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை கூட கேட்கறாங்கன்னா ஒரு நல்ல கவர்மெண்டா தானே இருக்க முடியும். அன்புமணி என்னான்னு சொன்னார் அவர்கிட்ட, இது மாதிரி அணை கட்டக்கூடாது, மேகதாரில் அணை கட்டக்கூடாது, அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னார்ல. அதை பற்றி அந்த நீர்நிலை என்ன சொன்னீங்க? இப்போ நீர்நிலைத்துறை அமைச்சர் வந்து உடனடியாக வந்து அதை அந்த அவர் சொன்னதை கேட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. நாங்கள் உடம்புடம் பார்த்துருவோம் எல்லாத்தையும் சொல்லலாமே, ஏன் சொல்ல மாட்டாரு? ஒன்றுமே சொல்லலை இது வரைக்கும். இல்லை கர்நாடக அரசு கடிதமாவது எழுதலாம், நீங்கள் அத்துமாரி செயல்படுறீங்க அப்படின்னு. இல்லை டெல்லியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்கு வாரியம் இருக்குது. எதுவுமே பண்ணாமல் சும்மா தானே உட்காந்துருக்காரு. இவர் கொடுத்தது அவர் பாச வரைக்கும் தான் அவன் கூப்பிட்டு போனார். அதுக்கு அதை கேட்டுட்டாருன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் பெரிய விந்தையாக இருக்குது. யார் சொன்ன கேட்டிருந்தா உடனே மறுநாளே செய்தியாளரை கூப்பிட்டு இது மாதிரி நாங்கள் அதிலெல்லாம் ஒப்புதல் இல்லை, அதை நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருவோம் சார். இன்றைக்கி தள்ளாத வயசுலேயும் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாங்க என்னன்னு, அவங்களால எந்த அணையும் கட்ட முடியாது, அதை பற்றி பேச வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ நீ வந்து அது மாதிரி அறிக்கையை கொடுக்க வேண்டியதானே, நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எதுவுமே உங்கள்கிட்ட வந்து வரமாட்டேங்குது. பிஜேபி என்னென்னலாம் இப்போ என்னென்ன எல்லாத்தையும் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க, அவங்களோட செயல் திட்டம் எல்லாத்தையும். நீங்கள் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களே. கவர்னர் ஆய்வு தெளிவாக சொல்லிட்டாரு சார், கொள்கையில் உறுதியாக இருப்போம். சிஎம் விஜய் சொன்னதுதான், கொள்கையில் உறுதியாக இருப்போம். என்ன கொள்கை? தேவையில்லாம எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இல்லை, அவரோட கொள்கை என்னன்னு கேட்குறேன் நான். இந்த தமிழக அரசு இப்போ இருக்க இந்த கட்சியோட கொள்கை என்ன? சமூக நீதி, என்ன சார்பற்ற அரசு. சரி, அதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. சரி, இப்போ என்ன அதுக்கான முன்னெடுப்பு என்ன பண்ணியிருக்கீங்க? அதுல எங்கேயாவது தப்பு நடந்திருக்கான்னு சொல்லுங்க. தப்பு தான் டெய்லி சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க. இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது நீண்ட கால கோரிக்கை, அதை நடத்துவோம்னு சொல்லிட்டாங்களே. யாரு? மாநில அரசும் சொல்லியிருக்கு, மத்திய அரசு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. மத்திய அரசு சொன்னது உண்மை. மாநில அரசு எடுக்கிறேன்னு இருக்காங்களே. யாரு? மாநில எடுக்க மாட்டாரு சார். என்ன டேட்டா வச்சிருக்காரு அவர் எடுக்கிறதுக்கு? இல்லை மத்திய அரசு கிட்ட தான் என்ன டேட்டா இருக்கு? எதை வச்சு இவங்க சாதிவாரி கணக்கு எடுத்து வெள்ளக்காரன் எடுத்து கொடுத்துட்டு போனது? அதுக்கு பிறகு நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்தலை. அதுக்கு தானே நடத்துறாங்க, இப்போ நடக்கணும். இது ஏன் நம்ம போய் அப்படி போய் பண்ணணும்? தாசில்தாரி விஓ இருக்காங்க, நம்ம எத்தனை பேருக்கு பிசி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம், எம்ப்ளாயிஸ் கூட என்ன ஜாதின்னு உள்ளே இருக்குது அவர்கிட்ட. ஜாதி சான்று அங்கே தானே போய் வாங்குறோம் நாங்கள். அப்போ டேட்டா அவங்கள்ட்ட இருக்கும்ல. 24 மணி நேரம் போருமே சார், உடனே கலெக்ட் பண்ணி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு வெளியிடலாமே. அவர் வெறும் அந்த நம்பர்ஸ் மட்டும் போதுமா சார்? இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சமூகங்கள் இருக்குது அப்படின்னா பொருளாதார அடிப்படையில் எப்படி இருக்கு, இதெல்லாம் இவங்க எடுப்பாங்கன்னு நீங்கள் நம்ப. அதுக்கு தான் நாங்கள் ஏற்கனவே பொருளாதார அடிப்படையை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புலேயே கொண்டு வந்துட்டோமே. ஃபார்ம் கொடுத்து உங்கள் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம அதில் தனியாக கொண்டு வந்துட்டோம். அதுவே 2011 நடந்தது. திருப்பி இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம் நம்ம. அதுக்கு இன்னும் சூழ்நிலை சரியா இல்லை. இல்லை சார், டாக்குமெண்ட்ல இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுக்கறது வேற, கள ஆய்வு நடத்தி வீட்டுக்கு கள ஆய்வு எப்படி எடுப்பீங்க நீங்கள்? ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தானே எடுக்க முடியும். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இவங்க எடுப்பாங்கன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? இப்போ இந்த ஓட்டு லிஸ்ட்டை சரி பார்க்குறோம்னு கொண்டு வந்தாங்க. சரி பார்த்து சரியான ஓட்டரை தேர்வு பண்ணுறோம். எந்த ஊர்லையாவது மனசாட்சி இருந்தால் அவங்கள சொல்லுங்கள். மக்களை நேரில் அவங்க சொன்னது என்ன ஆச்சுன்னா, அவங்க வீட்டுக்கு கூட வருவாங்க, 2 வாட்டி வருவாங்க, 3வது வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் யாரையாவது கேளுங்க, நீங்களே கேளுங்க. எல்லா ஊர்லேயும் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குவாங்க. அந்த கட்சிக்காரங்க வந்து இவங்கள பார்ப்பாங்க. அந்த லிஸ்ட்டை ஒன்று கொடுத்தோன்னா அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஃபில்லப் பண்ணி சரியாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் கழிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாங்க.
இவ்வளோ தான் நடந்துச்சு. இதுதான் நடக்கும். இப்போவும் அதான் நடக்கும். என்ன நடக்கும்னா, மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது, அந்த போற ஆள் யாருன்னு பார்க்கணும். அவர பொறுத்து தான் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிக்கப்படும்னு சொன்னாரு. அப்பன்னா இதுல அர்த்தம் என்ன? இப்ப நான் ஒரு ஜாதியில இருக்கேன் சார். நான் போய் கணக்கெடுக்க போறேன்னா, நான் மாத்தலாம். இப்ப வேற ஜாதிக்காரங்க நெறைய பேர் இருக்காங்கன்னா, இல்ல இத எதோ கோட போட்டு வர வேண்டியது தானே. இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நீ போய் எடுத்துட்டு வந்து சொன்னோனே, அவர் சொன்னத கேட்டோனே அங்க இல்லன்னா? இல்ல அதுக்கான கைட்லைன்ஸ் அவங்க வெளியிடும்போது தானே சரி, சார் தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு அம்பாசங்கர் கமிஷன், சட்டநாத கமிஷன்னு 2 குடுத்தாங்க. தமிழ்நாடு அரசு நியமிச்சுச்சு. ஒண்ணு எம்ஜிஆர், இன்னொன்னு கலைஞர் கொண்டு வந்தாரு. அந்த கமிஷன் என்ன ஆச்சு இப்போ? அதுல இதெல்லாம் தெளிவா இருந்துச்சே. எந்தெந்த சாதி எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது என்ன ஆச்சு அந்த கணக்கெடுப்பு? அத ஏன் இல்ல மறைச்சு இன்னொரு வச்சிருக்காங்க அவங்க? கணக்கெடுப்பு நடத்தட்டுமே சார். நல்ல இல்ல சார், துல்லியமான முதல்ல விவரங்கள் நீங்க கிடைச்சா திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தலாம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஏற்கனவே 2 பேர அனுப்புனீங்க. ஒருத்தர் வன்னியரு, ஒருத்தர் ஐயர். 2 கமிஷன் அமைச்சீங்க. இந்த 2 கமிஷனும் ரிப்போர்ட் உங்கள்ட்ட குடுத்துட்டாங்க. அந்த ரிப்போர்ட் எங்கள்ட்டயும் இருக்கு. அந்த ரிப்போர்ட் படி அவங்க எந்தெந்த மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாருக்கெல்லாம் சலுகைய குடுக்கணும், யாருக்கெல்லாம் குடுக்க வேண்டாம், இந்த சாதியில இத்தன டாக்டர் இருக்கான், இந்த சாதியில இவ்வளோ இன்ஜினியர் இருக்கான், இந்த சாதியில ஒருத்தனுமே இல்லன்னு பக்காவா குடுத்துருக்காங்க. அந்த கமிஷன வந்து 2 கமிஷனையும் வாங்கி எப்படி குப்பையில போட்டீங்களோ, இது வந்துங்க மக்களை ஏமாத்துறது, திசை திருப்புறது. சாதி வாரி கணக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க சார். இது எல்லா கட்சியும் ஒரே முத்த குரல்ல தானே சார் இவங்க பேசுறாங்க. நான் சொன்னேன், இந்த பேசுறவங்களுக்கே இந்த அறிவு இல்லையே. நீ எப்படி எடுக்க போறன்னு கேட்கணும். வாயில வந்த மாரி பழமொழி மாரி சார். ஒருத்தன் சொன்னதே நம்ம சொல்லக்கூடாது. சாதி வாரி கணக்கு எடுப்படுத்தணும். எப்படி எடுக்கணும்? அதுக்கு என்ன ரூட் இருக்கு? எப்படி எடுப்பீங்க நீங்க? இப்ப அன்புமணி சொல்றாரு சார். என்ன சொல்ல வர்றீங்க? இவர் ஒரு டேட்டாவ கலெக்ட் பண்ண வேண்டியது தானே? இப்ப எங்கள்ட்ட டேட்டா இருக்கு சார். நான் முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவன். என்கிட்ட டேட்டா இருக்கு. எங்க முத்திரையர் சமூகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை % இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவர் அன்புமணி அதே மாரி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி, நீங்க எடுத்துட்டு வாங்க, இதையும் அதையும் ஒத்து பார்ப்போம்னு அவர சொல்லுங்க. இல்ல தனி நபர்களோ சார், கட்சிகளோ இவங்க பண்ணா எப்படி சரியா இருக்கும் சார் அது? எடுத்துட்டு வந்தாலும் திருப்பி அன்புமணி போன்றவர்கள் திருப்பி என்ன செய்வாங்கன்னா, இது அப்படி இல்ல, இது இப்படின்னு இவங்க ஆரம்பிப்பாங்க. திருப்பி அவ கோர்ட்டுக்கு போவாங்க. இதுல தவறு இருக்குன்னு சொல்லி. இது இன்னைக்கு நடக்க போறதுல எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும். இதுல பாதிக்கப்பட போறது ஒண்ணுமில்லாத எளிய மக்கள் வந்து எல்லா ஜாதியிலயும். அவனை எவனும் கண்டுக்க போறதில்ல. இப்ப ரிசர்வேஷன பத்தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லியிருக்காரு. இந்த தாழ்த்தப்பட்டவர் குடுத்த இடஒதுக்கீட பயன்படுத்தி எத்தனை % உள்ள போயிருக்காங்க. அது யாரெல்லாம்னு பார்க்கும்போது நெறைய பேர் அதிகாரிகளோட புள்ளைங்க தான் போகுது. புதிய தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் வந்து உள்ளார போகல அப்படிங்கிறது என்னோட கருத்து அப்படின்னு அவரு பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்க இவங்க? இப்ப நம்ம ஏற்கனவே 50 இல்ல வருஷமா இதெல்லாம் வந்து வெள்ளை அறிக்கை தான் சார் வெளியிட சொல்லணும். சார், வெள்ளை அறிக்கைன்னு தான் இங்க கருப்பு அறிக்கை ஆகிப்படுதே. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க வெள்ளை அறிக்கைலாம் யாரும் கேட்கல சார். அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். மக்களுக்கு நீங்க இறங்கி வேலை செய்வங்கிறது எந்த ப்ரூஃபும் உங்கள்ட்ட கிடையாது. இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, ரிசர்வேஷனா ஷெட்யூல் கேஸ்ட்ன்னு போட்டிருந்தா போறோம். அவர் யாரு? அவர் பின்னணி என்ன? அப்படிங்கிறத நீங்க ஆய்வு பண்ண சொல்லி எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கீங்க? எல்லாருக்கும் கிடைக்கணும்ல இடஒதுக்கீடுலாம். இப்ப 100 வருஷமா இடஒதுக்கீடு குடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கு? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. இதில எத்தனை % முன்னுக்கு வந்திருக்காங்க? இந்த இடஒதுக்கீட எவ்வளோ பேர் பயன்படுத்தியிருக்காங்க? அப்படிங்கிற ஆய்வு உங்கள்ட்ட இருக்கா? அங்க ஏற்கனவே ரோட்ல கிடக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் ரோட்ல தான் கிடக்குறாங்க. தப்பிச்சு ஏற்கனவே பயன்படுத்தி வந்தாங்க இல்லைங்களா? முதல் முறையா அவங்களே திரும்ப திரும்ப இத பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஏழை எளிய மக்களுக்கு அது மூலமா கிடைச்சிச்சுன்னு வந்து சொல்லுங்க. அப்படி கிடைச்சிருந்தா அந்த மக்கள் தொகை இந்நேரம்லாம் முன்னுக்கு வந்திருக்கணும். இப்ப இடஒதுக்கீடு பயன்படுத்தியிருந்தாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்ப வேண்டாங்கிற கட்டத்துக்கு வந்திருக்கணும். எங்களுக்கு வேண்டாங்க. நாங்க தண்ணீரை பட்டுட்டோம்னு சொல்லணும். இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்களே நீங்க. வறுமையை ஒழிக்கிறேங்கிறீங்க. வந்தோனே வசனம் மாரி பேசுறீங்க. எல்லாருமே சொல்றேன் நானு. வறுமையை ஒழிச்சிருவோம்ங்கிறீங்க. எப்போ ஒழிப்பீங்க? அதுக்கு உங்களுக்கு காலவரம்பு சொல்ல முடியுமா? இல்ல. மத்திய அரசு டேட்டா கொரோனாவுல எவ்வளோ பேர் செத்து போனாங்கன்னா, டேட்டா இல்ல. எதுக்குமே டேட்டா இல்லையா உங்களுக்கு? உங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு டேட்டா என்னன்னா, தொடர்ந்து அரச நடத்தணும். மத்திய அரசுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்த அரசுகள கலைக்கணும். கலைச்சு அதில இருக்கவங்களோட பிரச்சனைய மிரட்டி அவனையெல்லாம் கூட்டியாந்து நம்மளோட சேர்த்துக்கணும். நமக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கணும். தொடர்ந்து அரசுல உட்கார்ந்துருக்கணும். ஆட்சியில உட்காரணுங்கிறது மட்டும் மத்திய அரசோட திட்டம். மாநில அரசோட திட்டம் என்னன்னா, நம்ம மாநில அரச பொறுத்தவரைக்கும், இது ஏதோ ஒரு கிடைக்காத இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம. கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்கு வந்துட்டோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னன்னாலும் இத வச்சு இப்போ ஃபோட்டோ புடிச்சு எல்லாத்தையும் காட்டலாம். அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கடல் நீர நல்ல தண்ணி ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் அது. கொண்டு வந்தது திமுக. இவரு அங்க போறாருன்னு சொல்லி திறந்து வச்சவங்க போட்டாவ உடைச்சிட்டு, உள்ள போய் இவரு தண்ணி குடிச்சத பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அத ஆரம்பிச்சவங்க யாரு? இவரு எப்போ வந்தாரு? அதுக்குள்ள கட்டி முடிச்சுட்டாரா அதெல்லாம்? ஏன்னா பொய்யான தகவல் இல்லையா? இல்ல இது வந்து இப்ப இதுக்கு நான் என்ன முன்னாடியெல்லாம் சொல்றேன் இருந்திருக்குல்ல சார், சார். ஒவ்வொரு ஆட்சி எழும்பூர் மருத்துவமனையில ஆந்திராவுல இருந்தெல்லாம் வர்றாங்க. பிரசவம் பார்த்துக்கிறதுக்கு. ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு இல்ல. அவங்க 10, 15 வருஷமா அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல மருத்துவமனை அது. இவரு வெளியில இருந்து சுகாதாரத்த பேணி காக்கணும். மக்களுக்கு இந்த மாரி சலுகைகள பண்ணுங்க. இத மாரி அலைய விடாதீங்க அப்படின்னு சொல்லணும். ஆதார் கார்டு கேட்டு ஆர்டர் போட்டிருக்காரு நேத்து. ஆதார் கார்டு கிராமத்துக்காரங்க வச்சுட்டு வீட்ல போயிட்டாங்கன்னா, இப்ப இந்த அரசு மருத்துவமனையை பயன்படுத்துறவங்க எளிய மக்கள். அவங்க கிராமத்துல இருந்து அடிச்சு புடிச்சுட்டு ஓடியாருவாங்க.
இவர் வந்து ஆதார் கார்டு கொடுத்தா தான் ஓபி சீட்டு கொடுப்பேன்னு சொன்னால் இதை எடுத்துகிட்டு வரதுக்குள்ள அவன் செத்து போயிடுவான் சார். நீ முதல்ல அட்மிஷனை போடு, நாளைக்குள்ள ஆதார் கார்டு கூட சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லு. ஆதார் கார்டு எதுக்குங்க? நான் ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் தான். மருத்துவமனை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிஷன் போடும்போது ஆதார் கார்டு இல்லை சார், அதெல்லாம் கிடையாது. நான்லாம் எத்தனையோ வாட்டி போயிருக்கோம், அது மாதிரிலாம் கிடையாது. கேட்பாங்க, அது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கொண்டாந்து கொடுங்கப்பாங்க. அட்மிஷன் போடுறதுக்கே இப்போ புதுசாக ஒரு கதை எழுதிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர ஏற்கனவே இருந்த கதையை நீங்கள் நல்லா நடத்துங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆஸ்பத்திரியை பயன்படுத்துறது ஏழைகள், என்னை போன்ற ஏழைகள் தான் பயன்படுத்துவான். அது நீ என்னகிட்ட ஆதார் கார்டு கேட்க நீ யார் முதல்ல? சார் எனக்கு வசதி பண்ணி கொடுக்க தான் ஒன்று அமைச்சிருக்கு, நான் ஓட்டு போட்டு தேர்வு பண்ணியிருக்கேன். எனக்காக தான் அரசு மருத்துவமனை, எனக்கு தான் அரசு பேருந்து. நீ இதெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு அரசு பேருந்து நஷ்டத்தில் ஓடுதுங்கிறது, அப்புறம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆதார் கார்டு கொண்டு இதெல்லாம் கேட்க உனக்கு யார் இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்தா? நான் வந்தால் வைத்தியம் பார்க்கணும், தான் உனக்கு வேலை. அதுக்கு சரியாக டாக்டர் இருக்கானா, வர்ற மக்கள்கிட்ட அன்பாக பேசுகிறானா, அதை தான் கவனிக்கணுமே தவிர இந்த சீன் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆன்லைனில் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க சார். இல்லை, ஆன்லைனில் ஏன் சார்? நாங்கள் சோறு திங்கவே எங்களுக்கு வசதி இல்லை, கொள்ளைக்கு போயிட்டு கொள்ளையிலே படுத்துருக்கோம். எந்த ஆன்லைனில் வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணுறது? அப்போ ஆன்லைனில் போய் ஜிபே பண்ணுறோம், கூகுள் பே பண்ணுறோம். நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறான்னு எடுங்க, சர்வே எடுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இது முன்னாடியே சொல்லியிருக்காங்க, 40 விழுக்காடு தான் ஏடிஎம் இந்த கார்டெல்லாம் பயன்படுத்துறது, 60 விழுக்காடு மக்களுக்கு இது என்னென்ன தெரியாதுன்னு இருக்குது. நீங்கள் முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் என்ன நிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோடி மாதிரி யோசிக்கக்கூடாது. மோடி எப்படி யோசிப்பாருன்னா, சோத்துக்கலைனாலும் பரவாயில்ல கோட்டு போட்டுட்டு வாம்பார். ஏன்னா நான் என்னுடைய நாடு வந்து பெரிய பணக்காரனா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசுவார். மோடி வெளியே வந்தால் தானே தெரியும், ரோட்டுக்கு போய் சுற்றினா தானே சார் தெரியும். ஏழை எளிய மக்கள்கிட்ட நீ வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கீங்க. இது வந்து நாங்கள்லாம் போய் பண்ணக்கூடாதுன்னு உங்களை நியமிக்கிறோம். நீங்கள் உட்காந்துட்டு எங்களுக்கு ஆர்டர் போடுறதே உங்களுக்கு வேலையாக இருக்கக்கூடாது பொழுதுனிக்கும். இதை பண்ணு அதை பண்ணுன்னு எங்களுக்கு நீங்கள் ஆர்டர் போடுறது ஆளே கிடையாது. நீங்கள் இந்த கார்டு எடுத்துருவா, அந்த இப்போ என்ன சொல்கிறான், பாஸ்போர்ட்டு ஆதார் கார்டு எதுவுமே வந்து குடிமகனுக்கான ஆதாரம் இல்லைங்கிற, அப்புறம் எது தான் அது, அதை நீ தான் சொல்லேன். அப்போ இந்தியா கடந்து வந்த பாதை தப்பா? இது வரைக்கும் கடந்து வந்த பாதை தப்பா? முதல்ல சார் நீட்டு தேர்வு எதுக்குன்னா ஏழை மக்களை ஒழிச்சு கட்டணும். ஏன்னா எங்கள்கிட்ட பணம் இல்லை அவன்கிட்ட கொண்டு கொடுத்து படிக்கிறதுக்கு. அதுக்கு பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் வந்து நான் முதல்வர் திட்டத்தில் வந்து அதுக்கு தனியாக கிளாஸ் எடுத்தார். ஃப்ரீயாகவே பண்ணி தரோம், நீங்கள் படிச்சுட்டு போய் எழுதுங்கன்னு நிறைய பேரை உருவாக்குனார். அந்த மாதிரி புது திட்டங்களை நீங்கள் யோசிங்களேன். மோடி ஆகட்டும், அப்புறம் இப்போ இந்த இங்கே பிரதமர், அடுத்த பிரதமரே இவர் தான், நம்ம முதலமைச்சர் தான் அடுத்த பிரதமர். அந்த அளவுக்கு வந்து ஒரு கோயிலில் போய் பிரசாதம் செக் பண்ணுறாரு. அது இவர் அறநிலையத்துறை அமைச்சர். ஏன் அங்கே வந்து சிறப்பு தண்டனம் கிடையாதுங்க, எல்லாரும் ஒரே லைனில் வாங்க, இறைவன்ட்ட என்ன வேண்டியிருக்குன்னு ஒரு ஆர்டரை போட சொல்லுங்கள். அவரை இப்போ பஞ்சாமிர்தம் கடையெல்லாம் எடுக்க சொன்னார் எல்லாத்துலேயும். என்னமோ ஆன்லைனில் ஏலம் விட்றேன்னாரு. 10 நாள் கழிச்சு திருப்பி அதே கடை போய் அங்கே தானே இருக்குது, ஏற்கனவே வச்சுருந்தவர் தான் வச்சுருக்காரு. அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள? நீங்கள் தான் ஒரே நைட்டில் கடையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஆன்லைனில் ஓப்பன் டெண்டர் விட போகிறேன்னு நீங்கள் ஒரு 4 நாளில் திருப்பி அதே ஆள் அதே பஞ்சாமிர்தம் கடை தானே வச்சுருக்காரு. ஏன் ஆன்லைனில்? எந்த ஊரில் சொல்கிறீங்க? எல்லா ஊர்லேயுமே. அவங்க டெண்டர் விடுற வரைக்கும் அதை அலோவ் பண்ணி என்னத்துக்கு டெண்டர் விடுற வரைக்கும் இருக்கிறவங்கள ரன் பண்ணியிருப்பாங்க. எப்போ அது எப்போன்னு சொல்லணும்ல, நீங்கள் நேரத்துலேருந்தே அறிவிக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? அப்போல்லாம் போய் வந்துட்டு போகணும். அதுக்கு முன்னாடி போய் அப்புறம் எடுத்தீங்க கடை நீங்கள். சார் நீங்கள் இப்போ நாளைக்கு வைக்க போகிறீங்க, அதை நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம ஆன்லைன் டெண்டர் இருப்பாங்க, இத்தனை தேதியோட க்ளோஸ் பண்ணுறோம்னா அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? ஓவர் நைட்டில் எல்லா கடையும் எடுக்க சொன்னீங்க. ஏன்னா பைத்தியம் மாதிரிலாம் இருக்குது, திருப்பி கொண்டு வைக்கிறீங்க அங்கே. என்ன யாரை குழப்புறீங்க நீங்கள்? அதே மாதிரி நம்மளோட மத்திய நிதி அமைச்சரை பார்த்தீங்கன்னா, நம்மளாம் என்னமோ அவங்ககிட்ட பண்ண வேலை செய்கிற மாதிரியும் அந்த அம்மா பேசுகிறா பேச்சு. அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல நீ யார்? நீ இந்த நாட்டில் ஒரு பிரஜை, அவ்வளோதான். ஒன்றை நாங்கள் அங்கே வச்சுருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் மோடி அமித்ஷா 3 பேரும் உட்காந்துட்டு இதெல்லாம் கிடையாதுன்னா அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, நஷ்டம் வரும். இதுக்கு பேர் அரசியல் வந்து வியாபாரம் கிடையாது சார். அரசுங்கிறது வியாபாரம் கிடையாது. எளிய மக்களுக்கான ஒரு இலவசமாக எளிய மக்களுக்கு கிடைக்கணும் அது அப்படிங்கிறது தான் அமைச்சிருக்கிறது. பணக்காரங்கள்ட்ட வரியை வாங்கி ஏழைகளுக்கு சர்வீஸ் பண்ணணும், இதுதான். இதை மறந்துட்டு வியாபார நோக்கத்திலே அரசாங்கம் பண்ணால் எப்படி நஷ்டத்தில் ஓடுது? இது நஷ்டம். இதெல்லாம் சொல்ல நீங்கள் யாருங்கிறோம் நாங்கள். உங்களுக்கு யார் இந்த பவரை கொடுத்தா? நீங்கள் பேசுகிற பேச்சு. சாராய கடையெல்லாம் எடுத்தாச்சிங்களா? அப்போ 800 கடை எடுத்தாச்சு. நீங்கள் எந்த 800 கடைன்னு இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த 800 கடைன்னு இது வரைக்கும் பேரை கொடுக்கலையே. நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க சார். நம்பர் கொடுக்க அந்த இடத்துல கடை இருக்கா? இப்போ என் வீட்டுக்கிட்டே ஒரே இடத்துல 2 கடை இருந்துச்சு, 4 நாள் பூட்டி இருந்துச்சு, இப்போ திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்களே. இப்போ பார்லாம் எடுத்துருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க? பார்லாம் எடுத்துகிட்டு பார்லாம் நீங்கள் எடுத்ததுனால அவன் உள்ளே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தான், அவன் ரோட்டில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். இதான் பாரையும் வந்து புது டெண்டர் விடுற வரையும் இருக்கிறவங்க ரன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ சார் இந்த சேரை எடுத்துகிட்டு இன்னொன்று கொண்டாந்து வச்சுட்டு தானே இதை எடுக்கணும். அப்புறம் எதுக்கு எடுத்தீங்க? இப்போ நாங்கள் இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் இருக்க நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் இவ்வளோ நாள் தான் இருக்கலாம், நாங்கள் புது டெண்டர் விடுறோம், அதில் கலந்துங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமே நீங்கள் பண்ணணும். 10 நாளைக்கு எடுக்கிறது இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது சார். நாங்கள் பண்ணணும்,
இதை பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி பொய்யா பேசி பொய்யான தகவல்களை கொண்டு மக்கள்கிட்ட கொடுக்குறது. அதனால் அதாவது பாரதிய ஜனதா சில அசைன்மெண்ட்டை இவர்கிட்ட கொடுத்துருக்கு. நம்மளுடைய மரியாதைக்குரிய முதல்வர்கிட்ட சில அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுபடியே அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா பிஜேபி ஏமாத்துறதுக்கான ரூட்டை போய் எடுத்திருக்காரு அவர். என்ன ரூட்னா, பிஜேபி எப்படி இருந்தாலும் அந்த இது முடிஞ்சோன்னு நம்மளை கழட்டி விட்ருவாங்கன்னு காங்கிரஸை கையில் எடுக்கிறாரு. அது பிஜேபிக்கு பிடிக்கல. இவர் சரியாக வரமாட்டாருன்னு சொல்லி இப்போ அவங்க குழி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக லண்டனில் போய் முன்னாள் முதலமைச்சர் லண்டனே இங்கே போயிருக்காரு, வெளிநாடு போயிருக்காரு. இதெல்லாம் முடியட்டும், அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வரணும்னு அவர் போயிட்டார். இதுதான் இப்போ நடக்குது. இது ஒரு அரசு. இந்த அரசால் எதை செயல்படுத்த முடியும்? என்ன மாதிரியான திட்டம் இருக்குது? ஏற்கனவே அவங்க வச்சுருந்ததை வச்சு புதுசு புதுசாக ஏதோ கதை சொல்லிக்கிட்டு அலைகிறார் முதலமைச்சர். அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு ஏமாற்று வேலை. இவங்களால் நடத்த முடியாது. இவங்கள்ட்ட எந்த டேட்டாவும் கிடையாது. இவங்கள்ட்ட அதுக்கான ஆளும் கிடையாது. சரி, எடுப்போம்னா யாரை வச்சு எடுப்பீங்க? அதான் சொல்லணுமா இல்லையா உங்களுக்கு? இப்போ தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறாங்க சார், இத்தனாம் தேதி தேர்தல், இவ்வளோ பேர் நாங்கள் ஆள் அந்த அரசு பணியில் இருக்கவங்கள எடுத்திருக்கோம், இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, இத்தனை போலீஸ் பார்க்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அவங்க சொல்ல வேண்டியதுதானே. இது எடுக்க மாட்டாங்க சார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்றைக்குமே எடுக்க மாட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அன்புமணி நினைக்கிற மாதிரி அவருக்கு நல்லது நடக்காது. இதுதான் இதனுடைய சூட்சமும். அவர் நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்காது. ஏமாந்து போயிடுவார். இதை வேல்முருகன் பல இடத்துல சொல்லியிருக்காரு. ஏமாந்து போயிடுவார். நன்றி சார், வணக்கம்.